அனுபவங்களை ஆண்டவர் எங்களுக்கு தந்து உம்முடைய பரிசுத்தமான ஓய்வு நாளிலே இந்த நாளை நாங்கள் உமக்கென்று கொடுக்கும்படியாய் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லுகின்ற உம்முடைய திருவார்த்தைக்கு இணங்க உம்முடைய திருச்சிட்டங்களுக்கு இசைந்த விதத்தில் நாங்கள் இந்த ஓய்வு நாளை நாங்கள் காணுகின்றோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உம்முடைய இறை பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி உம்முடைய திருச்சன்னதியில் நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக உம்மை தொழுது கொள்ளும்படியாக எங்களை அழைத்து வந்திருக்கின்றீரே. ஆண்டவரே, இந்த தொழுகையின் மூலமாக நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடுகின்ற ஒவ்வொரு பாடல்களுக்காக நாங்கள் கேட்கின்ற வாசிக்கின்ற இறை வார்த்தைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகின்ற ஜெப விண்ணப்பங்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் புரிகின்றோம். அனைத்தும் உங்களுடைய திரு சமூகத்திற்கு ஏற்புடையதாக அமையட்டும். எங்கள் வாழ்வுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையாக இது தொழுகை காணப்பட இறைவன் எங்களுக்கு துணை செய்வீராக. சென்ற நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் கருவழி போல பாதுகாத்து வந்தீர். எத்தனையோ பாடுகளும் எத்தனையோ பிரச்சனைகளும் எத்தனையோ வேதனை அனுபவங்கள் வந்த பொழுதெல்லாம் இவைகளுக்கெல்லாம் எங்களை ஆண்டவர் விலக்கி அந்த பாடுகள் மத்தியிலே உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் நீர் கொடுக்கிற ஆற்றல் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோடு இந்த அருமையான காலை நேர ஓய்வு நாள் ஆராதனை பங்கேற்றிருக்கின்ற பொழுது கடவுள் கொடுக்கின்ற நன்மைகளை சுதந்திரித்துக் கொண்டு நாங்கள் இல்லம் செல்ல ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்கிறாங்க. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையில் ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக உம்முடைய தெய்வீக இறை பிரசன்னம் எங்கள் யாவரும் தங்கியிருக்கும்படியாக எங்கள் ஆண்டவரும் உலக மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல கடவுளை. ஆமென். அனைவரும் நாம் கடவுளை இணைந்து போற்ற 79வது கீர்த்தனை பாடலை நாம் பாடுவோம். 79வது கீர்த்தனை பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். கண்களை ஏறெடுப்பே மாமேலும் நேராயன் கண்களை ஏறெடுப்பே வெண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து வெண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து எண்ணில்லா ஒத்தாசை எந்த நோக்கே வரும் கண்களை ஏறெடுப்பே காலை தள்ளாட போட்டார் ஓரந்தாது காப்பவர் காலை தள்ளாட போட்டார் வேலையில் நின்றிஸ்ர வேலை காப்பவர் வேலையில் நின்றிஸ்ர வேலை காப்பவர் காலையும் மாலையும் கண்ணுறங்காத கண்களை ஏறெடுப்பே பக்த நீளம் அவரே என்னை ஆதரி கேடும் பக்த நீளம் அவரே எக்கால நிலைமையில் எதை சேரப்படுத்தாமல் எக்கால நிலைமையில் எதை சேரப்படுத்தாமல் அக்கோலம் கொண்டோமே அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பே எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கியே எல்லா தீமைகளுக்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாற்றுமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராயன் ஏறெடுப்பே
முறையிலே நாம் அனைவரும் பின்பற்றுவோம். ஆண்டவரே, என் உதவிகளை தேர்ந்தருளும். அப்பொழுது என்பாய் உமது புகழை அறியேன். கடவுளே, என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை பணிவோம், வாருங்கள். அவரை உண்டாக்கினவர் கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சகரை கண்மலையை சங்கீதம் பண்ண கடவோம். வாருங்கள். நன்றியோடு அவசரமே வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தர் மகத்தான கடவுள், எல்லா இடங்களுக்கும் அவர் மகத்தான ராஜா. பூமியானங்கள் அவர் கையில் இருக்கின்றன, மலைகள் சிகரங்களும் அவருடையவைகளே. கடலும் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரங்கள் உருவாக்கின. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து உடைத்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள். அவரே நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அயற்கைக்குள்ளான ஆடுகளுமாமே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். அனைவரும் நாம் நின்ற நிலையிலே திருப்பாடல் 29 அனைவரும் முறையாக நாம் வாசிப்போம். பாடல் புத்தகத்திலே அமையப்பெறவில்லை, எனவே நாம் அனைவரும் திருமுறையை இணைந்து நாம் பின்பற்றுவோம். திருப்பாடல் 29, சங்கீதம் 29 அனைவரும் முறையே நாம் இணைந்து படிப்போம். தேவ தூதர்களே, கர்த்தரை கொண்டாடுங்கள். கர்த்தருக்கே மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தரின் சத்தம் தண்ணீர்கள் மேல் துணிக்கிறது. மகிமை உள்ள கடவுள் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் வீற்றிருக்கிறார். கர்த்தரின் சத்தம் அழகுள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவமாயுள்ளது. கர்த்தரின் சத்தம் கேதுரு மரங்களை உடைக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை உடைக்கிறார். லீபனோனின் கற்குட்டையைப் போலவும் கிலியோனின் கற்கரும்புகளைப் போலவும் உருவாக்குகிறார். கர்த்தரின் சத்தம் அக்கினி ஜுவாலைகளை விளக்கிறது. கர்த்தரின் சத்தம் ஆனந்தத்தை அகற்றுகிறது. கர்த்தர் அவன் சுவாமியை அகற்றுகிறார். கர்த்தரின் சத்தம் பெண் மான்கள் ஈனும்படி செய்கிறது. காடுகளை வெளியாக்குகிறது. அவர் ஒவ்வொன்றும் மகிமை மகிமை என்று அவரை போற்றுகிறது.
கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் எண்ணத்தையும் ராஜாவாக வைத்திருக்கிறார். நாம் இணைந்து படிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு வல்லமை அளித்தார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். அனைவரும் அமர்வோம். அர்ப்பணி கீதங்களில் நாம் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். சிறிய பாடல் புத்தகத்திலே அர்ப்பணி பாடல் புத்தகத்திலே நாம் ஒரு பாடலை பாடுவோம். நூற்று 76வது பாடலை நாம் பாடுவோம். 176வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து உற்சாகமாக நாம் பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் வாழ்ந்திடவே சுதன் அருள் புரிந்தனர் என்கிற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் வாழ்ந்திடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் வாழ்ந்திடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமை நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு முன்னரே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் என்றும் என்றும் பிழைப்பான்.
விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்றே காத்திருக்க விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். அன்பிற்கு உரியவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் கிறிஸ்து மகிமை விளங்குதல் பண்டிகைக்கு பின் வருகின்ற முதலாவது ஓய்வு நாளும் ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற ஞாயிறுமாக இந்த ஓய்வு நாளை நாம் அனைவரும் அனுசரிக்கின்றோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே வாசிக்கும்படியாக தரப்பட்டிருக்கின்ற திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்கென்று அருளப்பட்டிருக்கின்ற முதல் திருமறை பாடம் அது இறை வாக்கினராகிய ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயா இறைவாக்கு நூல் 42வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 9 முடிய. ஏசாயா தீர்க்கதரிசனாகமம் 42ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரையிலான திருமறை பகுதிகள். ஏசாயா 42ஆம் அதிகாரம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்குள்ளே நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்கப்படவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை உரியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிக்கப்படுவதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்திற்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாய் இருக்கிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீ குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்து இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொன்றுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறாயின. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாதற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுவேன். ஆமென். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாடின் பகுதியை நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். அப்படியாக இந்த நாளுக்கு இந்த அருளப்பட்டிருக்கின்ற நிருப பாடம் அது அப்போஸ்தலராகிய பவுலடிகளார் ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதிய கடிதம், ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. ரோமர் 6 1 முதல் 11 முடிய. வாசிக்கப்பட வேண்டிய நிருப பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெரும்படி பாவத்திலே நிலைத்திருப்போம் என்போமா? இல்லவே இல்லை. பாவத்திற்கு மனிதனா இனி அதில் எப்படி ஜீவிப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற என்று அறிவீர்களா? ஆகவே பிதாவின் மகிமையினாலே
உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி ஞானஸ்நானத்தின் மூலமாய் அவரோடு மரணத்திற்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டோம். அவர் மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் கிறிஸ்தவர்களின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு தொந்தி செய்யாதபடி பாவ சரீரம் அவமாகும் பொருட்டே நமது பழைய மனுஷன் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டார் என்று அறிந்திருக்கிறோம். மனிதன் இனி பாவத்து பட்டத்துக்கு கடன்பட்டதல்ல, கிறிஸ்துவோடு நாம் மனிதோமையானால் அவரோடு பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். மனிதோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மனிதனில்லை என்று மரணம் இனி அவரை ஆட்கொள்வதில்லை என்றும் அறிந்திருக்கிறோமே. அவர் மனிதி பாவத்திற்கென்று ஒரே தரம் மறித்தார். அவர் பிழைக்கிறது கடவுளுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கென்று மனிதர்களாகவும் கிறிஸ்து இயேசுவின் கடவுளுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக் கொள்ளுங்கள். வாசிக்கப்பட வேண்டியது. நாம் அனைவரும் எழுந்து நற்செய்தி படிக்கின்றோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே உமக்கு இன்னைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தியின் பகுதி தூய மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 முடிய. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அவரிடம் வந்தார். அவனோ, நாம் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதை இல்லை, நீர் எங்கேயும் வருகிறோ என்று சொல்லி அவரை தடுத்து பார்த்தான். இயேசுவோ, இப்பொழுது இடங்குது, சகல நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்பது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்றவுடனே ஜலத்திலிருந்து கரையேறினார். வானம் திறவுண்டது, தேவாவி புறாவை போல இறங்கி நம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் மனத்திலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது, இவர் என் நேசகுமாரன், இவருக்கு பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இன்றைக்கே வாசிக்க வேண்டிய ஆண்டவரே எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே உமக்கு கடவுளுடைய வாழ்வு தருகின்ற இறை வார்த்தைகளை வாசிக்க நாம் அதற்கு மறுபடியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அனைவரும் இணைந்த நிலையில் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அனைவரும் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தை படைத்த சர்வ பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பெயரான குமாரன் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் பிழைத்து பிறந்து புதிதாக பாடுபட்டு சிலுவையில் கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து வைத்திருந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய வீட்டிருக்கிறார். அவரிடத்தில் இருந்து உயிரோடு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபை பரிசுத்த ஐக்கியம் பாவ மன்னிப்பு சரீர உயிர்களும் நித்திய ஜீவனும் உலக விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அனைவரும் பாடலை நாம் அருளுரைக்கு ஆயத்தமான பாடலாக நாம் பாடுவோம். அதற்கு முன்பதாக பிள்ளைகள் வசனம் சொல்ல அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். 331 பாடலை நாம் பாடியிருக்கின்றோம். அதற்கு முன்பதாக பிள்ளைகள் அந்த வசனம் சொல்ல அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். கடவுள் எழுந்திருக்கிறார். தாழ்மையானவர்களுக்கு கடவுள் கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6.
331 ஞான பாடல் நாம் அனைவரும் இணைந்து நாம் பாடுவோம். எந்த ஜீவனேசுவை சொந்தமாக ஆளுவேன் என்கிற பாடலை நாம் கேட்கிறோம். எந்த ஜீவனேசுவை சொந்தமாக ஆளுவேன் தந்தையாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் நிறைவாக இருக்காகும். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பிற்கு இனியவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் கிறிஸ்து மகிமை விளங்குதல் பண்டிகைக்கு வருகின்ற ஓய்வு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற ஞாயிறை நாம் அனுசரிக்கின்ற ஒரு பண்டிகையாகவும் இந்த நாள் அமைந்திருக்கின்றது. இந்த ஓய்வு நாளினுடைய காலை வேளையில் நம்முடைய சிந்தனைக்கென்று அருளப்பட்டிருக்கின்ற திருமறை பாடம் தூய மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகார வசனங்கள் 13 முதல் 17 வரையிலான திருவசனங்கள். மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரையிலான வசனங்கள். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடம் வந்தார். அவனோ, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடம் வருகிறீரே என்று சொல்லி அவரை தடுக்க பார்த்தான். இயேசுவோ, இப்பொழுது இடம் கொடு, சகல நீதியையும் இப்படி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்றவுடனே ஜலத்திலிருந்து கரையேறினார். வானம் திறவுண்டது. கடவுள் ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார்.
அன்றியும் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் பிறந்து, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது என்பதை தலைவணங்கி நாம் சொல்லிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்லாண்டவரே, இந்த பரிசுத்தம் நிறைந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக மீண்டுமாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் அமர்ந்து உம்மை தரிசிக்கின்ற ஒரு அனுபவங்களை ஆண்டவர் எங்களுக்கு தருகின்றீர். ஆண்டவரை நாங்கள் உள்ளத்தோடு உண்மையோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கின்ற அனுபவங்களை இறைவன் எங்களுக்கு தருகின்றீர். இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்முடைய இறை சமூகத்தில் எங்களை அழைத்து வந்திருக்கின்றேன். நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் எங்களோடு பேசுகின்ற இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையுடைய மறை உண்மைகளை நாங்கள் புரிந்து கொள்ள ஆண்டவருடைய செவிகளையும் உள்ளங்களையும் ஆண்டவர் திறந்துள்ள வேண்டுமாய் நாங்கள் உம்மை நோக்கி வேண்டல் செய்கின்றோம். கடவுள் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்து ஆண்டுடைய பிறப்பு பண்டிகையை நாம் அனைவரும் கொண்டாடினோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 வயதிலே அவர் தேவாலயத்திலே அமர்ந்து அவர் பிரதான ஆசாரியர்கள், தலைமை குருக்கள் என்று சொல்லுகிறவர்கள், வேணுமாக சமயத்திலே உயர்ந்திருக்கிற சமய வல்லுநர்கள், இவர்களோடு கூட இருந்து இயேசு சம்பாஷித்துக் கொண்டிருந்த அனுபவங்களும், பெற்றோர் பாஸ்கர் நாளிலே அழைத்துக் கொண்டு வந்த அனுபவங்களும் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துடைய பணி வாழ்விலே, அவருடைய வளர்ச்சியிலே, அவருடைய வாழ்விலே மிக முக்கியமாக நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய திருமுழுக்கை நாம் பார்க்கின்றோம். 33 வயதிலே வரையிலும் 30 ஆண்டு காலம் வரையிலும் அவருடைய அனுபவங்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது 12 வயது முதல் கொண்டு 30வது வயது வரையிலும் அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் திருமறையிலே சொல்லப்படவில்லை. 12 வயசுல ஆலயத்திற்கு பெற்றோரோடு சென்ற இயேசு தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே 30வது வயதில் அவர் திருமணத்து பெறுகிற அனுபவம் திருமறையிலே இடம்பெறுகிறது. இடைப்பட்ட காலங்களில் இயேசு ஆண்டவர் பெற்றோருக்கு அவர் அடங்கி இருந்ததாக நாம் அதை சென்ற ஓய்வு நாடுகளில் நாம் அதை வாசிக்க கேட்டோம். எனவே பெற்றோரோடு கூட அவர் இருந்து அவர் பெற்றோர்களுக்கு உதவி செய்கிறவராக, தந்தை ஒரு தச்சராக இருந்தபடினாலே அவருக்கு உதவி செய்கிற ஒரு கார்பெண்டர் வேலை செய்கிற அனுபவத்திலும், பின் நாட்களிலே அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களில் ஆண்டவருடைய கடவுளுக்கு பிரியராக வாழ்கிற அனுபவத்திலே இருந்த அனுபவங்களும் இருக்கும் நிலையிலும் கூட அதை குறித்து நாம் அதை அதிகமாக நாம் உடைய முடியாவிட்டாலும் அவருடைய இறைப்பணி தொடங்குவதனுடைய ஆனந்தம் குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ஊழியத்துடைய ஆனந்தத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பதாக அவர் திருமுழுக்கு யோவானுக்கு வந்து திருமுழுக்கு பெற்ற அனுபவம் என்பது இன்னைக்கு நமக்கு ஒரு திருமறை பகுதியாக இங்கே நமக்கு நல்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இங்கே பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறும்படியாக அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகான பகுதிக்கு வந்து யோர்தான் நதியிலே திருமுழுக்கு பெறும்படியாக அவர் கடந்து வருகின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யோவான் ஸ்நானகர் அவரை தடுக்க பார்க்கிறார். நான் உம்மாலே திருமுழுக்கு பெற இருக்கின்ற பொழுது நான் உமக்கு திருமுழுக்கு தருவது எப்படி, நான் உமக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது எப்படி என்று ஒரு வார்த்தைகளை சொல்லி இயேசுவை தடுக்க பார்ப்பதாக அங்கே பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்துல இயேசு யோவானை பார்த்து சொல்லுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், அவர் சொல்லுகிறார் 15வது வசனத்திலே, இப்பொழுது எனக்கு இடம் கொடு, சகல நீதியையும் இப்படி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது என்றார். தொடர்ந்து யோவான் அவருக்கு இடம் கொடுத்து தொடர்ந்து அவர் திருமுழுக்கு கொடுக்கின்ற அனுபவத்திலும், அவரை தொடர்ந்து இயேசு ஆண்டவர் திருமுழுக்கு பெற்று கரையேறிய பிற்பாடு வானம் திறவுண்டு கடவுளுடைய ஆவி புறாவை போல இறங்கி அவர் மீது அமர்ந்து அவருடைய பெயரை அழைத்து அன்றியும் வார்த்தை ஒரு சத்தம் பிறந்து, இவர்களுடைய நேசகுமாரன், எனக்கு பிரியமான மகன், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்கின்ற ஒரு அடையாளத்தை, ஒரு அச்சாரத்தை, ஒரு முத்திரையை ஆண்டவர் இங்கே பெறுவதை கூட நாம் பார்க்கின்றோம். எனவே இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிக்கும் முன்பதாக அவரை யோவானை சென்று
திருமுழுக்கு பெறுகிற அனுபவம். எனவே இந்த இடத்திலே திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது அதை தடுக்க வருகின்ற பொழுது கூட இது இறைநீதியாக இருக்கிறது. இது சகல நீதிக்கும் ஏற்புடையது. எனவே இப்பொழுது நான் நிறைவேற்றுவதற்கு நீ இடர்கொடு என்று சொல்கிற வேளையிலே தொடர்ந்து திருமுழுக்கு யோவான் இயேசு ஆண்டவருக்கு திருமுழுக்கு கொடுக்கிற அனுபவம். வானம் திறவுண்டு அவர் மீது புறாவை போல வந்து அமருகின்ற அனுபவத்திலே இவரை நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்கின்ற ஒரு முத்திரையான வார்த்தையும் பெறுகின்ற அனுபவங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த அகில உலகத்தை படைத்த இறைவன், இந்த அண்ட சராசரனை உருவாக்கின இறைவன், அவர் மனித அவதாரத்திலே வருகின்றார். அப்படிப்பட்ட ஒரு மனித அவதாரத்தை வருகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு பிறப்பிலே ஒரு தாழ்மை, எல்லாவற்றும் தன்னுடைய தாழ்மையை தன் வாழ்வை கற்றுக்கொண்டவராக இருக்கின்ற பொழுது இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லுகின்ற நேரங்களிலே பல இடங்களில் இன்றைக்கும் எவ்வளவோ கனப்படுத்தப்படுகிற நிலைகளை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இறைப்பணியில இருக்கின்ற இறைப்பணி செய்வதற்கு சொல்லி அர்ப்பணிக்கின்ற இயேசு ஆண்டவரை நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னவென்று சொன்னால் தாழ்மை என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகின்ற நிலையில் இருக்கிறது. என்னைக்கும் பலர் சொல்லுவார்கள், நாங்கள் இன்றைக்கு கனடா தேசத்திற்கு நாங்கள் சென்றோம், அங்கே எங்களுக்கு சொந்த வீடு என்று சொல்லி ஒன்றுமில்லை, எனவே நாங்கள் பல நாட்கள் நாங்கள் வாடகை இல்லத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு கனடா தேசத்திலே ஒரு வாடகை இல்லத்திலே ஒரு நாள் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒருவேளை நாம் இருக்கின்ற அருகில் இருக்கிற ஒருவேளை லாட்ஜ் தங்குகிற இடங்களிலே ஒரு நாள் வாடகை நமக்கு தெரியும். ஒருவேளை லண்டன் அல்லது அமெரிக்கா அல்லது கனடா போன்ற தேசங்களிலே ஒரு நாள் தங்கும் வாடகை எவ்வளவு ஆகும்? பல நாட்கள் நாங்கள் தங்கியிருந்தோம். நாங்கள் எங்களுக்கு செல்வதற்கு என்று சொல்ல வாகனம் இல்லை என்றிருந்த பொழுது கடவுள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லக்ஸரி கார் எங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி அதை சொல்லுகிற பொழுதும் பிரைவேட் பிளைட்ஸ் இதையெல்லாம் வைத்து தன்னுடைய ஆடம்பரங்களிலே கிடைத்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே அனுபவம் இருக்கின்ற பொழுது கடவுள் எங்களை மட்டுமே விசேஷமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்கின்ற அடையாளம் இருக்கிற பொழுது எனக்கு அப்பொழுது நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம் என்ன? கிறிஸ்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற பாடம் என்னவென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தாழ்மை, அவர் தன்னையை அர்ப்பணிக்கின்ற அர்ப்பணம். ஒரு இறை பணியாளர், ஒரு ஊழியர் குடும்பம், ஒரு திருக்குடும்பம் என்று சொல்லுகின்ற வேளையிலே கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு பாடமாய் இருக்கிற பொழுது தன்னையை தாழ்த்தி தன்னை அர்ப்பணிக்கின்ற இயேசு ஆண்டவரை நாம் பார்க்கின்றோம். எனக்கு தந்தைக்கு இனியவர்களே, இந்த இடத்துல அவர் திருமுழுக்கு பெறும்படியாக யோவானுக்கு தன்னை தாழ்த்தி நிற்கின்றார். இன்னைக்கு ஆண்டைய இறைப்பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்களை கற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலை, அவரில் இருக்கிற தாழ்மை, அவரிலே காணப்படுகிற கனிவு, அவரிலே வெளிப்பட்ட இரக்கம், இதுதான் இன்றைக்கும் கிறிஸ்தவம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை. கிறிஸ்தவம் இன்னைக்கு வாழ்வதற்கான ஒரு அடிப்படை என்னவென்று சொன்னால் அது தாழ்மை, பண்பு நலன்களும் அன்பு நிறைந்த ஒரு நிலைகளும் தான் இன்னைக்கு என்று சொன்னது மறுக்கவோ முடியாது. எனவே கடவுள் இந்த உலகத்திலே அவர் தன்னையே தாழ்த்தி வந்தார். மிஸ்டரிகள் என்பவர்கள் தங்களையே தாழ்த்தி இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்தார்கள், இறைப்பணி செய்தார்கள், தங்களுடைய குடும்பங்களை இழந்தார்கள், தங்களுக்குரியதாக மாற்றவில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களிலே, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்திலே கிறிஸ்து அல்லாத ஒரு கிறிஸ்தவம், கிறிஸ்து இல்லாத, இயேசு இல்லாத ஒரு கிறிஸ்தவம் தான் இன்றைக்கு இந்த உலகத்திலே நிலை கொண்டிருக்கிறது என்று சொல்கிற பொழுது இன்றைக்கு ஆண்டவருக்குள் பிரியமான கிறிஸ்துவை தாங்கிற கிறிஸ்துவத்தை இன்றைக்கு இந்த உலகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்று அந்த இயேசு கிறிஸ்துவை தாங்கின உள்ளங்களாக வாழும் கிறிஸ்தவர்களை இன்றைக்கு இந்த உலகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் திருமணத்தை பெற்ற பிற்பாடு அவருடைய பணிகள் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவருடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று சொல்லுகிற வேளையிலே அவருடைய பணிகள் என்பது அவருடைய பணிகளுடைய நிலைகள் என்பது எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை குறித்து கூட இன்றைய படையற்பான் பகுதியிலே முன்பதாகவே சொல்லப்பட்டாயிற்று. எனக்கு நான் வாசி கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற பொழுது அவரை குறித்து சொல்லுகிற அனுபவத்திலே 42வது அதிகாரத்திலே நாம் அதை தெளிவாக நாம் பார்க்கின்றோம். அதான் 3ஆம் வசனம் சொல்லுகிற அவர் நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரிகிற திரியை அணையார். அவருடைய பணி வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தது, அவருடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்தது
சொன்னால் அங்கே பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் நிறைந்த நாளை முறைத்து போடுகிறவராக அல்ல, மங்கி எறிகிற திரியை அவர் அணைத்து போடுகிறவர் அல்ல, அப்படி ஒடுக்கப்படுகிற மக்கள் மீது பரிவு கொள்ளுகிறவர், கஷ்டப்படுகிற மக்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற ஆண்டவர். அதைத்தான் ஆண்டவர் இங்கே பார்க்கிற பொழுது, அங்கே தீர்க்கதரிசியாகவே சொல்லுகிற பொழுது கூட அங்கே நான் வாசிக்க கேட்ட வகையிலே பார்க்கிற பொழுது 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் அங்கே பார்க்கிறோம், நீ குருடர் கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவல் இருந்தும் இருளில் இருப்பவர்களை சிறையில் இருந்தும் வெளியே கொண்டு வரவும் நான் உம்மை அழைத்தேன். அப்படியென்றால் இயேசு கிறிஸ்துவின் பணியிலே அவருடைய ஊழியத்தினுடைய அனுபவங்களின் ஊடாக நாம் பார்க்கிற பொழுது இதைத்தான் ஆண்டவர் தலைமையேற்றவர் செய்தார். இதுதான் தன்னுடைய ஊழியத்தின் மையமாய் ஏற்று செய்தார். ஒரு குருடனுடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டிருக்கிற மக்கள், பிசாசின் அடிமையிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாக அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் இருந்தது என்று சொல்லுகிற பொழுதும் கூட இதைத்தான் நாம் அவர் இயேசு கிறிஸ்து அவர் ஜெபாலயத்தை வந்து அவர் ஜெபிக்க வந்த பொழுது அவர் வாசகத்தை எடுத்து வாசிக்கின்ற அனுபவத்திலும் கூட நாம் அதை அறிந்த வண்ணமாகவே அதைத்தான் அவர் வாசிக்கின்றார். அதாவது லூக்கா 2வது அதிகாரத்திலே லூக்கா முதலாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது அங்கே நாம் 3ஆம் அதிகாரம் லூக்கா 3வது அதிகாரத்திலே கூட நாம் அதை பார்க்கின்ற நேரங்களிலே இதே ஏசாயாவில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம், இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட அதே தீர்க்க தரிசனம் என்பது நிறைவேறப்பட்டதாக நாம் அதை காணுகின்ற நேரங்களில் கூட அவர் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக அவர் எடுத்து வாசிக்கலாம். அதை சொல்லுங்க. லூக்கா 2 லூக்கா 4:18 வாசிங்கள். கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர் விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்னை அனுப்பினார். எனவே ஆண்டுடைய நோக்கம் அவருடைய ஊழியத்திலே அவர் திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு அவருடைய ஊழியத்துடைய தலைமையாகவே இதுதான் அமைந்திருந்தது. அது ஏசாயாவிலே ஏற்கனவே சொல்லப்பட்ட அதே வார்த்தைகளைத்தான் அவர் ஜெபாலயம் சென்று அவர் வாசிக்கிற பொழுது கூட இந்த வாசகத்தை தெளிவாக அவர் வாசிக்கிறார். இதைத்தான் அவர் ஊழியத்திலே கூட நிறைவேற்றிய ஒரு அனுபவங்களை நாம் பார்க்கிற பொழுது அவனுடைய ஊழியத்துடைய நிலைகளை நாம் அதை கற்றுக்கொள்ளுகிற பொழுதும் இன்றைக்கும் இதே நிலையிலே நம்முடைய வாழ்வும் ஒவ்வொரு கிறிஸ்துடைய வாழ்வு கூட அமையப்பெறும்படியான ஒரு அழைப்பை இறைவன் இந்த நாட்களிலே நமக்கு தருகிறார். நீங்கள் நானும் இன்றைக்கும் திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற மக்களாக இருக்கிறோம். ஆண்டவர் கடவுள் நமக்கு திருமுழுக்கு கொடுத்தவருடைய பிள்ளை என்கின்ற ஒரு அடையாளத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இவர் நேசகுமாரன் என்று இவர் மேல் பிரியமாக இருக்கிறது சொல்லி அடையாளம் சொல்லுகிற பொழுது இன்றைக்கும் இந்த ஆலயத்திலே கடவுளுடைய சமூகத்திலே திருமுழுக்கு பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மீது பிரியம் உள்ளவராக, நேச குமாரனாக, நேச குமாரத்தியாக கடவுள் உங்களை தன்னையும் தெரிந்தெடுத்திருக்கின்ற நேரங்களிலே இன்னைக்கு நாம் கூட நெறிந்த நாளினை முறையாதபடிக்கு, மங்கி எறிகிற திரிகளை அணையாதபடிக்கு, ஒடுக்கப்படுகிற நொடுக்கப்படுகிற வேதனைப்படுகிற துன்பத்திலே திளைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நாம் மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களாக, நாம் நிறைவை தரக்கூடியவர்களாக, அவருடைய குறைவிலை நாம் நிறைவை தரக்கூடிய அன்பின் சமூகமாக வாழ வேண்டிய ஒரு தலையாய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. கடவுள் நமக்கு தருகின்ற நன்மைகளிலே, கடவுள் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களிலே துயருகிற மக்களுக்கு நம்முடைய நன்மைகள், நாம் பெற்ற நன்மைகள்
செல்லுகின்ற அனுபவத்திலே நாம் பொதுவாக இந்த உலக பிரகாரமாக இருக்கின்ற நிறைய வாக்குகள் நாம் அறிந்திருக்கிறோம். தனி மனிதனுக்கு உணவின்றேன் ஜெகத்தினை அழிப்போம். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு பிறப்பிலும் கூட ஒரு மனிதன் உணவில்லாத வழிக்கு வாழ்வென்று சொன்னால் அந்த உலகம் இருந்து என்ன பயன்? நம் சமூகத்திலே வாழும் மக்கள், நமக்கு தெரிந்தவர்கள் உயிர்வுகின்ற வேளையிலே அப்படிப்பட்ட கடினமுள்ள கஷ்டத்தோடும் துன்பத்தோடு வாழுகிற பொழுது நாம் செழிப்போடு வாழ்ந்து என்ன பயன்? தனி மனிதனுக்கு உணவில்லை ஜெகத்தினை அழிப்போம். அப்ப ஒரு மனிதனுக்கு உணவில்லாத இருக்கிற இந்த உலகம் இருந்து என்ன பயன்? அப்ப கடவுளின் உலகத்தில் நம்மை வைத்திருக்கிற பொழுது, நமக்கு ஆசைகளை கடவுள் தந்திருக்கிற பொழுது, என்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் நொறுக்கப்படுகிற மக்கள், வேதனைப்படுகிற மக்கள், ஏதோ நிலைகளிலே நொறுக்கப்பட்டு அந்த திரி அணையவா அந்த எரியவா என் நிலையில் இருக்கிறவர்கள், வாழ்க்கையிலே இன்றைக்கு நொறுக்கப்பட்டு வாழ்க்கையிலே புள்ளியப்பட்டிருக்கிற மக்களுக்கு நாம் வாழ்வு தருகின்ற ஒரு நிலையோடு வாழ்வதற்காகத்தான் கடவுள் இன்றைக்கு உங்களையும் என்னையும் திருமுழுக்காக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் திருமுழுக்கு செய்திருக்கின்றார். அவருடைய பிள்ளை என்கின்ற ஒரு பெயர் நமக்கு சுட்டி இருக்கின்றார். அவருடைய உரிமைக்குள் மக்களாக நம்மை மாற்றி இருக்கின்றார். இறையாட்சியின் பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் திருமணத்துக்கு இருக்கிற பொழுது கடவுளுடைய நேச பிள்ளைகள், கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகள், இறை மக்கள், கடவுளை வாதிக்கப்பட்டிருக்கிற சமூகம் என்று சொன்னால் நாம் எப்படி வாழ வேண்டும்? நாம் எப்படி இந்த உலகத்திலே நாம் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை நாம் நம்முடைய அடிச்சுவடாக அவர் மீது அந்த பாதத்திலே நம்முடைய பாதத்தை பதித்து நடக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்விலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் கூட நாம் பார்க்கிற பொழுது விசேஷமான ஒரு அழைப்பை, ஒரு வித்தியாசமான ஒரு மாபெரும் அழைப்பை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு தந்திருக்கின்றார். ஏன் நாம் அவரை போல வாழ்வோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய வாழ்வை நாம் பெற்றுக்கொண்டு வாழும் என்கிற அனுபவத்தோடு கூட கடவுள் இன்றைக்கு உங்களை தெரிந்திருக்கிற பொழுது அவருக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட கனிகளை நாம் தந்து கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு அனுபவத்தை இந்த அருமையான ஓய்வு நாளுடைய காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை தருகின்ற நிலையில இருக்கின்றது. நாம் இனி திருமுழுக்கு பெற்ற நாம் இனி பாவத்திற்கு தொண்டு செய்வோமா என்கின்ற ஒரு கேள்வியை பவுலடிகளார் இன்றைய நிருபத்திலே அவர் கேட்பதை கூட பார்க்கிறோம். கடவுள் நம்ம எவ்வளவோ கிருபைகள் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார், எவ்வளவோ இரக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பாராட்டி கொண்டே இருக்கிறார், நன்மைகளை ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிற ஆண்டவர். நாம் பாவம் செய்தாலும் கூட கடவுளுடைய கிருபையை நம் மீது அதிகமாய் ஆண்டவர் பொழிந்து கொண்டிருக்கிற பொழுது கிருபையை பெற்று அந்த கிருபையிலே அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பிற மக்களுக்கு கிருபை காட்டாமல் இருக்கலாமா? பிற மக்கள் ஒருவேளை நமக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம். தகுதி இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு நாம் கடவுள் தருகிறது ஈவுதான் என்ன? கிருபை. குவாலிபிகேஷன் இல்லை, எந்த நன்மைகளை பெறுவதற்கான ஒரு குவாலிட்டி இல்லை. ஆனால் நமக்கு நன்மையை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், சிலாக்கியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதுதான் கிருபை. அப்போ கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிற வாழ்வு, நமக்கு கிருபையின் வாழ்வு நமக்கு தந்திருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் நினைப்புக்கு ஏற்ற வகையில் நாம் பெற்ற பிறர் நமக்கு அன்பு செய்யாமல் இருந்திருக்கலாம். நான் அன்பு செய்வதற்கு அவர் அன்பு செய்யாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட அன்பு இல்லாமல் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் அன்பு செய்கின்ற அனுபவங்களை தாங்கி கொண்ட அனுபவமே தன்னுடைய கிருபையை பெற்ற சமூகத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்களும் நானும் கிருபை பெற்ற சமூகம். நாம் பாவத்திலே நிலைத்திருக்கக்கூடாது, பாவத்திற்கு நாம் ஊழியம் செய்யக்கூடாது, பாவத்திற்கு தொண்டு செய்கின்ற மக்களாக நாம் இருத்தலாகாது என்கின்ற ஒரு படிப்பினையை ரோமாபுரி திருச்சபைக்கு பவுலடிகளார் சொல்லுகிறார். நாம் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைத்திருக்கலாமா? ரோமர் 6:1 பார்க்கிறோம். தொடர்ச்சியை பார்க்கிறது இல்லவே இல்லை. பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதில் எப்படி ஜீவிப்போம்? எனவே நாம் திருமுழுக்கு பெறுகிற அனுபவத்தை கூட அவர் பவுல் சொல்ற பொழுது நாம் திருமுழுக்கு பெறுகின்ற வேளையிலே நாம் பாவத்திற்குள்ளாக நாம் மறித்து விட்டோம். 3வது நாம் பார்க்கிற வேளையிலே இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், 3வது சொல்லுகிறது ரோமர் 6:3 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும்
அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றோம் என்று அறியீர்களா? அப்ப நம்ம என்ன இதுல இருக்கிற பொருள் என்னவென்று சொன்னால், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும், கிறிஸ்துவுக்குள்ளாய் திருமுழுக்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருமே, நாம் ஒவ்வொருவருமே அவருக்குள்ளாக, நாம் மரணத்திற்குள்ளாகவே திருமுழுக்கு பெற்று விட்டோம். எனவே மரணம் என்கிற நிலையிலே நாம் அதற்கு உரியவர்களாக, அந்த பாவ வாழ்வுக்காக நாம் தொண்டு செய்கிற மக்களாக இல்லாதவர்களுக்கு இருக்கிற அனுபவத்திலே நாம் இன்னைக்கு ஜீவனுள்ள பிள்ளைகளாக இருந்திருக்கிறோம். திருமுழுக்கு பெற அனுபவம் என்பது என்ன? முழுகி எழுதல் என்ற நிலையில் நாம் ஒருவேளை இருக்கலாம். என்னாலும் கூட திருமுழுக்கு என்ற வார்த்தையோடு கூடிய ஒரு அடையாள சொல்லாய் இருக்கிற பொழுது நம் பாவத்திற்கு தொண்டு செய்யாதவர்களுக்கு பரிசுத்தமான வாழ்வுக்காக இருக்கிற அனுபவங்களிலே நம் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கின்ற அனுபவம். எனவே தொடர்ந்து பார்க்கிறோம் 4ஆம் வசனத்திலே, ஆகவே பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படி ஞானஸ்நானம் மூலமாக அவரோடு மரணத்துக்குள்ளாக அடைக்கப்பட்டோம். எனவே இப்படிப்பட்ட அந்த பாவ வாழ்வுக்குள்ளாக எல்லாம் முடிந்து விடுகிற அனுபவம். இனி நான் நீதியை செய்வேன், இனி நான் ஆண்டவருக்குள் விழித்தெழுகிற அனுபவத்தை பெற்றிருக்கிறேன், ஆண்டவர் உயிர்த்தெழுகிற அனுபவத்தை நான் சுதந்திரித்துக் கொள்கிற மனிதன் இருக்கிறபடினாலே இனி பழைய பாவங்கள், பழைய பழிவாங்குதல், பழைய துரி இச்சைகள் இவைகளுக்கெல்லாம் தொண்டு செய்யாதபடிக்கு நாம் ஜீவனுள்ள ஆண்டவருக்கு தொண்டு செய்கிற மக்களாக, ஜீவனுள்ளவருக்கு ஒவ்வொருவருக்கு நாம் தொண்டு செய்கிற மக்களாக நாம் இருக்கிறோம். எனவே அதை தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற நேரங்களெல்லாம் அதை பார்க்கிற பொழுது 5ஆம் முற்பகுதிகளை கொண்டு நாம் பார்க்கின்றோம். அதாவது மரணத்திற்குள்ளாக நாம் அடைக்கப்படப்பட்டோம். அவர் மரணத்தின் சாயில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் உயிர்த்தெழுதலின் சாயிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்ப அவரோடு உயிர்த்தெழுதலின் சாயலுக்குள் நாம் வந்து விட்டோம். அது உயிர்ப்பின் சாயலுக்குள்ளாக, அந்த உருவிற்குள்ளாக நாம் இணைக்கப்பட்டாயிற்று. நாம் இனி பாவத்திற்கு தொண்டு செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் என்பது அவமாக்கு பொருட்டு, அது இல்பொருளாக பொருட்டு நமது பழைய மனுஷன் அவரோடு சிறுவையிலே அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் என்ற பாவத்திற்கு கடன்பட்டவன் அல்ல, கிறிஸ்துவோடு நாம் மரித்தோமானால் அவரோடு பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். அப்படி என்றால் இந்த வசனங்களில் கூடாக நாம் பார்க்கிற பொழுது 10ஆம் வசனம் நாம் பார்க்கிறோம். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறதும் கடவுளுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கென்று மரித்தவர்களாகவும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கடவுளுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று ஒரு கட்டளை கூட சொல்லுகிறார். எனவே இயேசு கிறிஸ்துக்குள் பிழைத்து இருக்கிறோம் என்கின்ற ஒரு அனுபவங்களை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு உயிரோட்டமாக இன்றைக்கு வாழும் நான், இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த ஜீவனோடு இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வு என்பது அவருக்கான ஒரு அனுபவமாக மாற்றப்பட வேண்டும். கடவுள் என்னையும் அவருடைய பிள்ளையாக வேர் பிரித்திருக்கிறார். கடவுள் என்னை அவருக்கென்று சொல்லி என்னை பிரித்தெடுத்திருக்கிற பொழுது அதற்குரிய ஒரு சாயல், அதற்குரிய ஒரு அடையாளங்களை நம் வாழ்விலை பிரதிபலித்து வாழுகின்ற அனுபவத்தை கடவுள் நம்மிடத்திலே அதிகமாய் கடவுள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவராக எதிர்பார்க்கிறவராக அவர் இருக்கின்றார். எனவே அவர் விருப்பத்தை, அவருக்கு பிரியமான பிள்ளைகளாகி நாம் அவருடைய விருப்பத்தை நமது வாழ்விலே நிறைவேற்றுகின்ற சமூகமாக இன்னைக்கு நீங்கள் நானும் காணப்பட வேண்டும். எனக்கு இந்த உலகத்துல பல நிலைகளை கடவுள் என்னை இப்படி ஆசிரியத்திருக்கிறார். இதே பல நேரங்களிலே இந்த உலகத்திலே இதை பல இடங்களில் நாம் சொல்லுகிறோம், எதற்காக நம்மை ஆசிரியத்திருக்கிறார், எதற்கு இந்த ஆசீர்வாதங்கள்? அந்த ஆசீர்வாதம் நாம் பெறுவதற்காக அல்ல. அந்த ஆசீர்வாதம் என்பது, அதாவது பரிசுத்த ஆவியனுடைய ஆற்றலை குறித்து கேட்டு கடவுள் கொடுக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் அது சுய பலனுக்காக அல்லது பொது பிரயோஜனத்திற்கு என்று சொல்லி பவுல் சொல்கிறார். பொது பிரயோஜனத்துக்காக. அப்ப கடவுள் நமக்கு தருகின்ற வரங்கள், கடவுள் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதங்கள் அது பிறருக்கும், நம்மை சார்ந்திருக்கின்ற மக்களுக்கும், நாம் அறிந்திருக்கின்ற மக்கள், அறியாதவருக்கு தவறப்பட வேண்டும். ஆண்டவர் நிறைய நினைக்கிறாங்க, அறியாது இருக்கிறவங்களுக்கு நம்ம காணிக்க அனுப்புறோம். சொந்த சகோதரன், சொந்தங்கள், அவங்களை விசாரிக்கிறது யாரோ போராடி அவங்களுக்கு அது சிறப்பு. அது நம்முடைய எல்லைகளை கடந்து
ஒருவேளை அவங்களை ஜெபிக்க கடவுள் அங்க இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கலாம். நமக்கு தெரிந்தவர்கள், நம்ம அறிந்திருந்தவர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள், அப்ப நமக்கு அறிமுகமான மக்கள் கஷ்டப்பட்டவர்கள் யாருக்கு நான் ஜெபிக்கிறேன்? நம்முடைய சொந்த பிள்ளைகள் வீட்டுல சோதனைகள் இருக்கலாம், அவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்காம எங்கேயாவோ மற்றவங்க ஜெபத்திற்கு ஜெபிப்பதில்லை. எந்த பயன்? நிறைய பேர் அப்படி பரிசெய்ய மக்களா இருக்கிறாங்க. தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அனுபவங்களில் அதற்காக நாம் பாரப்படாமல் அதற்குரிய விசாரங்கள் அதற்குரிய கடைசிகள் எல்லாரும் யாருக்கும் ஜெபிக்கிறார்கள். கண்ட சபை அன்பு கொள்ளாதவன் காணாத கடவுள் எப்படி அன்பு கொள்ள முடியும்? அப்ப ஆனந்த கண்ட சபை உனக்கு முன் இருக்கிறவங்க, நம்ம முன்னாடி இருக்கிறவங்க, நம்ம வீட்டுக்கு எதிரே இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தெரிந்திருக்கிறவங்க, அவங்க ஃபர்ஸ்ட். மற்ற தெரியாதபடி செய்யற அது ஆகவே சிரமம் பண்ணுறது. அது ஆக சிரமம் அப்படின்னு பிரயோஜனம். அதான் பவுல் சொல்லுவார், அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிட கைத்தவரத்து கூட இருக்கு சொல்லுகிறார். அப்ப அன்பு என்கிற ஒரு கட்டளை நாம் தாண்டி நடக்கவில்லை என்று சொல்ல நம்முடைய வாழ்க்கை என்பது சத்தமிடுகிற வெண்கலத்தை போல. வெண்கலம் நமக்கு ஞாபகம் ஆலயம் மணி, கோவில் மணி. சில கோயில்கள் எல்லாம் அந்த ஆலயம் மணி வெண்கலம் போல இருக்கும். கை ஓங்கி கைத்தட்டி நல்லா கேட்கலாம். ஆனா அன்பு இல்லைன்னா அது மீன். அப்படி என்று சொன்னால் இந்த அன்பை நாம் இயேசுவிலே காணப்பட்ட அன்பும் மனதுருக்கம், லவ் அண்ட் கம்பேஷன், இதுதான் நம்முடைய முழுமையான எந்த அர்த்தம். இயேசு கண் பார்வை ஒரு மனிதரை பார்க்கும் பொழுது அவருக்கு கண் இல்லை என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி அதை உணர்ந்தார். அதுதான் அந்த உண்மையான ஒரு சிந்தனை. அது உண்மையிலேயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மனதுருக்கத்தோடு இணைந்த ஒரு காரியமாக. தொழுநோயோடு அந்த கரத்தை வருகளை பார்க்கும் பொழுது கருத்து தொழுநோடு இருக்கணும், அப்படி பார்த்து அவர் செய்தார். இதுதான் அவருடைய அன்பும் மனதிற்கும் நிறைந்த 3.5 ஆண்டு இறைப்பணிகள். 3.5 ஆண்டு இறைப்பணிகள் செய்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவம் இன்றைய உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சமயமாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். நீங்க நானும் கொஞ்சம் மேலும் அவருக்கு பிரியமான மக்களை வாழ்வதையும் நம்மிலே காணப்படுகிற சின்ன சிறு நற்பணங்கள் மூலமாகத்தான் இன்றைக்கும் கிறிஸ்தவம் இருக்கிறது. ஒருவேளை வெளியே தெரியாதபடிக்கு, மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளாதபடிக்கு, நமக்கு தெரிந்தவர்களுக்கு நாம் செய்கிற உதவியாக இருக்கலாம், நாம் செய்கிற நம்பிக்கையாக இருக்கலாம். அவர்கள் உங்களை கண்டு நம்மை கண்டு கிறிஸ்துவை பரலோகத்திற்கிற கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக பூமியிலே உங்களுடைய வெளிச்ச பிரகாசிக்கணும்னு சொல்லி ஆண்டு சொன்னது போல நம்மை கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொள்ளுகிற அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை கிறிஸ்துவை காண்கிறவர்களாக ஒரு மொபைல் கிரைஸ்டாக நாம் என்றைக்கும் எங்கும் நாம் அப்படி இருக்கிற மக்களாக இருக்க வேண்டும். இயேசுடைய பாடல்கள் படிப்புரைகள் என்பது இருக்கிறது தாழ்மை, மனதிருக்கும். இதை விட நம்மளால் இது முடியுமா என்று சொன்னால் பல நேரங்களில் நம்மால் ஏதாவது ஒரு காரியம் அது இந்நிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அவர்கள் கற்றுக்கொள்ளுகின்ற பாடங்கள் நிறைய உண்டு. காலத்துல பார்க்கும் பொழுதுல ஜீசஸ் உடைய படத்தை பார்க்கணும். வீட்டில் எல்லா வீட்டிலும் கிளம்பி போகிறீங்க. ஜீசஸ் அவருடைய முகம் நம்ம பார்க்கணும். எவ்வளோ ஒரு அனுபவம் இருக்கு. 33 வயதுல 3 வருஷம் ஓடியும் எப்படி ஒரு சாட்சி உள்ள ஒரு இருக்கிறது. நம்ம தந்திருக்கிற நாட்களிலே நன்மை செய்கிறவர்களாக திருமுழுக்கு பெற்ற ஒரு கிறிஸ்தவன், ஆண்டவரை கிறிஸ்தவன், பெயரை பெற்றவர், அதை போல வாழ்வதற்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நம்ம வாழணும், நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு நான் ஆண்டவரை போல கொஞ்சம் நான் வாழதான் செய்யணும். நன்மை செய்யணும், இன்னும் நன்மை செய்யணும், பரிசுத்தமா இன்னும் பரிசுத்தமாக வேண்டும், இன்னும் அந்த ஒரு பெருக்கத்தில் நீங்கள் இன்னும் வளர்ந்து, நாம் எல்லோரும் வளர்ந்து பிரமாணங்களை நம்முடைய ஆண்டவரை கடைபிடித்து ஆண்டவருக்கு சார்ந்து வளர்ந்து உண்மை கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்வதற்கு வேண்டிய ஆற்றலை தூய ஆவியானவர்
நிறைவாக பக்குவப்படுத்தி பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். அனைவரும் எழுந்து நாம் ஸ்தோத்திர பலி கீதத்தை பாடுவோம். கடவுளே சுத்த யோதயத்தை உமது பரிசுத்தாவியை இருந்து கொள்ளாதீரோ. உமது சந்தோஷத்தை தேவரோடு எனக்கு உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அமர்வோம். திருச்சபை அறிவிப்புகள் இந்த வேளை நடைபெறும். ஞாயிறு சபைக்கு பிறந்த நாள் வருகிற 12/1/2026 அன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் நம்முடைய சபை திரு பிரேம்குமார் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 12/1/2026 அன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் டாக்டர் அரவிந்த் பாபு, திருமதி பென்சி ஜானி பாபு அவர்களின் உதவி செல்வி ஷியா கிறிஸ்டினுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கைகள் ஞாயிறு ஆராதனை காணிக்கை 2647 ரூபாய், ராபோதின காணிக்கை 1430 ரூபாய், மாத காணிக்கை 10,000 ரூபாய், சோஸ்திர காணிக்கை 1500 ரூபாய், ஏல காணிக்கை 200 ரூபாய், மொத்தம் 15,777 ரூபாய். சிறப்பு ஜெபம் நாம் செய்வோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னோடு இருப்பேன் என் மகனே. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகனே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவேன். கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் வருவேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகனே. அனைத்து ஆற்றலும் நிறைந்த நல்ல ஆண்டவரை, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்த குளிர்ச்சியான நல்ல ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையில் உமது திருச்சமூகத்திலே ஆண்டவர் எங்களை அழைத்து வந்திருக்கின்றீர். இந்த வேளையிலும் தங்கள் வாழ்விலே கடவுள் இம்மட்டும் நன்மைகளை தந்திருக்கின்றார், நன்மைகளை தருகிறார் என்று சொல்லி நன்றி உள்ளத்தோடு உம்மை நோக்கி பார்க்கின்ற உள்ளங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த பாவம் தங்கள் வாழ்வில் பிறந்தநாளை ஆசிக்கின்ற அன்பு இறைமக்களுக்காக செபிக்கின்றோம். 12/1/2026 அன்று தங்கள் வாழ்வில் பிறந்தநாளை காணுகின்ற அருமையான திருவாளர் பிரேம்குமார் அன்பர் ஆசிரியர் குடும்பத்திற்காக அன்பு சாருக்காக செபிக்கின்றோம். ஆண்டவரை, கடவுள் தொடர்ந்து அவர்களை பொருட்படுத்த பலப்படுத்தும். சில நாட்களெல்லாம் ஒரு சிறப்பான நிலைகளை அவர்கள் பணியாற்றுகிற நல்ல காலங்களை கொடுத்தே பணி நிறைவு காலங்கள் இறைவனுக்குள்ளாய் ஆசீர்வாதமான காலங்களை அமைய கர்த்தர் துணை செய்ய வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம். கள்ளத்தில் இருக்கின்ற பலவீனங்களை மாற்றும்,
பலவீனங்களை மாற்றி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை ஆண்டவர் பெற செய்ய வேண்டும் என்று உண்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். வயது செல்லுகின்ற வேளையிலே வரக்கூடிய பலவீனங்களில் நிமித்தமாக இருக்கின்ற பொழுதும் ஆண்டவர் கொடுக்கின்ற ஆற்றலை தந்து, நீ தருகின்ற பலத்தை தந்து அருமையான சாரை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக உண்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை ஒரு புதிய ஆண்டிலே பிரவேசிக்க இருக்கின்ற பொழுது வருஷத்தின் நன்மையாலே முடிசூட்டுவே என்று சொன்ன கடவுள் வரும் காலங்கள் அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் பலமும் ஆரோக்கியம் பெற்றுக் கொள்ளுகின்ற காலங்களை அமைய ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை அதே போலவே அடைய நாளிலே தன் வாழ்விலே ஒரு நாளை காணுகின்ற அருமையான பிள்ளை ஜியா கிறிஸ்டன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை டாக்டர் அரவிந்த் பாபு, சகோதரி டாக்டர் பென்சி ஜானி அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை கர்த்தாவே அருமையான சிறு பிள்ளையை ஆண்டவர் ஆசீர்வதியும், உங்களுடைய ஞானத்தினாலே பிள்ளை நிறைந்த ஆசீர்வதியும், நன்றாக படித்து உயர்ந்து வர ஆண்டவர் நல்ல அனுகூலமான சூழலை தர வேண்டும் என்று உண்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். அன்பான பிள்ளையோடு உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். சிறப்பாக உங்களுடைய மகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை இவர்களுக்காக இந்த வேளையிலே இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அருமையான ஒவ்வொரு இறைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே தம் மக்கள் அனைவரையும் கர்த்தர் பொருட்படுத்த ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் பிறந்த நாளை பாடுகின்ற தங்களுடைய உறவினர்கள், சொந்தங்கள், பெற்றோர், நண்பர்களால் எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை உங்களுடைய இறை ஆசி பெற்ற மக்களாய் தொடர்ந்து நாங்கள் வாழ வேண்டிய ஆற்றலை எங்கள் வாழ்விலை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை இந்த சிறப்பு ஜபத்தோடு இணைந்து நாங்கள் ஒரு ஜபமாக நாங்கள் எடுக்க விரும்புகின்றோம். இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை நாங்கள் கேட்ட இறை வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உண்மையிலே நாங்களும் கூட திருமணத்துக்கு பெற்றிருக்கிறோமே, உங்களுடைய முத்திரை நாங்கள் பெற்றிருக்கிறோமே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாரின் திருப்பெயரால் நாங்கள் திருமணத்துக்கு பெற்றிருக்கிறோமே. ஆண்டவரை நாங்கள் கடவுளுடைய தன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ ஆண்டவர் உதவி செய்வீராக. கடவுள் சொல்கிறார், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொன்னீங்க. ஆண்டவரை கடவுள் தன்மை என்ன என்பது நான் அறியவில்லை, ஆனால் நீர் இந்த உலகத்தை மனித அவதாரத்தை வந்த நிலையிலே கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்தோமே. ஆண்டவரை உங்களுடைய 33 ஆண்டு பணி வாழ்க்கையுடைய சம்பவம் நாங்கள் நற்செய்தி மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்கிறோமே. எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தீர் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள கடவுள் எப்படிப்பட்டவர், அன்புள்ளவர்களுக்கு அன்புள்ளவர்களாக, ஒருவேளை வழிதவறி இருக்கிற மக்களுக்கு நல் வழியை கொடுக்கிறவராக, தவறு செய்கிற மக்கள் சிக்ஷை கொடுத்து சீர்படுத்துகிறவராக, உங்களுடைய பணி வாழ்விலை அன்பும் கனிவும் கொண்டவர், அதே போல கரிசனையோடு கூடிய சிக்ஷையும் செய்தவராய் உண்மை நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரை ஆலயம் கடற்குள்ளே மாற்றப்படுகிற பொழுது அங்கே சாட்டை எடுத்து அடிக்கிறவராக இருக்கின்ற பொழுது அதில் ஒரு உபதேசத்தை சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, அந்த வருகிற எவரையும் புறமே தள்ளுகிற ஆண்டவராக இல்லாதபடிக்கு ஒரு அன்பு சீரராக, தாழ்மை கற்றுக்கொண்டவராக, அன்பு நிலை கொண்டு வாழ்ந்த அனுபவங்கள் எங்களுக்கு நல்ல படிப்பினை அல்லவா. இன்னைக்கு நாங்களும் வாழ்விலே நாங்கள் தாங்கி வாழுகிற பொழுது, உண்மை போல் நாங்கள் வாழுகிற பொழுது நிச்சயமாக அதற்குரிய ஒரு பிரதிபலன் நிச்சயமாக நான் இருக்கிற இடத்திலே என் ஊழியர்களும் நீர் எங்கிருக்கிறோ அதே இடத்திலே நாங்களும் கூட அந்த பரம ஸ்லாக்கியத்தை பெற முடியும். ஆண்டவரை நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிற நாளை நான் இதை பெற்றுக் கொள்வேன் என்று சொல்கிற இந்த ஓட்டத்தை பவுலடியார் ஓடி அனுபவத்தை சொல்லும்போது நாங்களும் இந்த உலகத்தில் நாங்கள் பாவத்துக்கு மறைத்து உமக்குள்ளாய் நாங்கள் திருமுழுக்கு பெற்று மறந்து சாயலை பெற்றோம். அதோடு நான் வீட்டில் சாயலை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர், எனவே வீட்டிலிருந்த அனுபவத்தோடு உமோடு இணைக்கப்படுற நாங்கள் வீட்டிலிருந்து சுவாமி அந்த அனுபவத்தோடு இருக்கிற போது நாங்களும் கூட பிற மக்களுக்கு எப்படிப்பட்ட மக்களாய் வாழ்கிறோம் என்கிற படிப்பினை எங்களை சொல்லின. ஆண்டவரை நாங்களும் பிற மக்களுக்கு அன்பும் பிற மக்களோடு நாங்கள் நன்மை செய்கிற மக்களை வாழ்ந்தொழுது எங்களுக்கு வேண்டிய கிருபை வரங்களை தர வேண்டும் என்று நாங்கள் நோக்கி செல்கிறோம். மங்கி எறிகிற திரியை அணையாத கடவுள் நிறைந்த நாளிலே உரையான ஆண்டவர் அல்லவா. அப்படிப்பட்ட இறை மக்களாக நாங்களும் இந்த உலகத்தில் ஒடுக்கப்படுகிற கஷ்டப்படுகிற, துன்பப்படுகிற, வேதனைப்படுகிற இதோ நிலையிலே அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற மக்கள், அவர்களை ஆறுதல் கொடுக்கின்ற நல்வார்த்தையை சொல்லுகிற மக்களாக, அவளை ஆறுதல் தரக்கூடிய நல்ல கரங்களாக எங்களை மாற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை எதிர்காலம் அப்படிப்பட்ட வாழ்வை எங்களுக்கு கொஞ்ச அளவு தருகிறேன்,
அதிகமாகவே தருகிற இன்னும் அவருக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். உன் கிருபை பற்றி நாங்கள் உங்களுடைய கிருபையை பெருக தாழ்மையுள்ளவருக்கு கிருபை பெருக செய்கிற ஆண்டவர். உண்மை நாங்கள் தாழ்மையை கற்றுக்கொண்டோம். தாழ்மையை நாங்கள் பெற்றுக்கொண்ட மக்களாக இருக்கிறவர்கள் நாங்கள் கிருபை பெற்று அனுபவிக்கவும் பிற மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்து கொள்ளுங்க. எங்களுடைய கரங்களை ஆண்டவர் வலிமைப்படுத்த வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். இறையாசிரோடு கூட உங்களுடைய மக்கள் இன்னும் சொல்ல ஆண்டவர் உதவி செய்யலாம். இந்த வேளையில் கூட தனிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக இருக்கிற மக்களுடைய வாழ்வில் கூட தேவனை சந்திக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். ஆண்டவரை குறிப்பாக தேசத்திற்காக, தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களுக்காக, மத்திய அரசுக்காக, ஒவ்வொரு மாநிலங்களுடைய அரசுக்காக ஜெபிக்கின்றோம். தலைமையில் இருக்கிற நிலையிலிருந்து கடையில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக, எல்லா பணியாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை அனைத்து பணிகளிலும் நன்மைகளை மக்கள் அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் மன்றாடி இருக்கிறோம். ஆண்டவரே, தேசத்திலே குழப்பங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் இல்லாதபடிக்கு தேசம் சுமூகமாக சமாதானமாய் காணப்பட ஆண்டவர் கிருபை தருகிறாக. தேசத்தில் இருக்கின்ற கைம்பெண்கள், ஆதரவற்ற குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், ஆண்டவரை பலவீனத்தின் பள்ளத்தாக்கில் வாழ்வோம், இப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்காக வேண்டி நிற்கின்றோம். அனைவருக்கும் நலமான வாழ்வை தந்து ஆசீர்வதிக்க உங்களை நோக்கி ஜெபிக்கின்றோம். தந்தையே, உங்களுடைய பிரசனத்தோடு கூட எங்களை ஆண்டவர் பலப்படுத்த வேண்டுமாய் உங்களை நோக்கி நாங்கள் மன்றாடி நிற்கின்றோம். இந்த வேளையிலும் பலவீனத்தின் பள்ளத்தாக்கிலே காணப்படுகிற எங்கள் திருச்சபை குடும்பங்களுக்காக வருகிறோம். ஆண்டவரை, சில 4 தினங்களாக மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்த அருமையான சகோதரி ஷீலா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சூரிய மருத்துவமனையிலே அந்த அவர்களுக்கு இருந்த ஊண்ட் அதன் விஷயமாக ஆண்டவரை சிகிச்சை பெற்று அந்த ஊண்டெல்லாம் ஆற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது பஸ் கலெக்ஷன்லாம் அதை செக் பண்ணி எடுக்கும்படியாக இருக்கிற ஒரு கருவியை மாற்றப்பட்டு கூட அவர்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தார்கள். அந்த கருவியோடு கூட தான் இன்னைக்கு வீட்டிலே அவர்கள் சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அது ஒரு சைடையாக தான் அவர்கள் படுக்க முடியும். நிமிர்ந்து படுக்க முடியாத நிலையில் கூட இருக்கிற கஷ்டத்திலே இருக்கிற அந்த சகோதரிக்கு ஆண்டவரை நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கும். தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய கடமையாக செய்யத்தக்கதாக கற்ற அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். ஆண்டவரை பொருட்படுத்த பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். அதுபோலவே இன்னுமாக இந்த வேளையில் கூட அருமையான திரு ஜீவா ரோசன் அம்மாவுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரை கடந்த நாட்களில் அவர்கள் மக்களுக்கு கடந்து சென்று ஆண்டவரை இந்த பரிசோதனை செய்ய ஆண்டவர் சிகிச்சை பெற்றுக்கொள்ள கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி படைக்கிறோம். பலப்படுத்தி காத்துக் கொள்வீராக. ஒரு நம்பிக்கையின்படி உனக்கு சொல்லி ஆண்டவரை விசுவாச பத்திரம் சொல்லி ஆண்டவரை கடுகள விசுவாசம் அது பெரிய நம்பிக்கை கொடுக்கும். ஆண்டவரை அப்படிப்பட்ட கடவுள் தாயாருக்கு நல்ல பலனை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். எந்த பலன் காணப்பட இயேசுவின் நாமத்தினால் அது முற்றிலுமாய் நீங்கி போகிற மணினாலும் நன்றி ஆண்டவரை பலப்படுத்த உங்களை பலப்படுத்த நன்றி சொன்ன ஆண்டவரை அப்படிப்பட்ட கடவுள் ஒரு புது மாற்றை கற்றுக் கொடுத்திருக்க நன்றி. பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். குறிப்பாக அவர்களுக்குள்ள வந்திருக்கிற அம்மாவுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை உறவினராக இருக்கிற அம்மாவை கற்று பலப்படுத்தி குடும்பமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை அதுபோலவே அருமையான மான்ஸ்பிரதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை உடைய மகனை கற்று பலப்படுத்த உடைய மனை கற்று கொடுத்திருக்கிற சுகத்திற்காய் நன்றி. உங்களுக்கு இன்னும் ஆண்டவர்கள் உலகத்தால் இருக்கிற நீக்கங்களெல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றபடினாலே உமக்கு நன்றி. முழு ஆற்றலை பெற்றுக்கொள்ள கற்று கிருபை தருகிறார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவரை இந்த கையில் இருக்க இந்த சிறிய ஒரு ஆண்டவரை ஒரு ஃபிராக்சர் போன்ற அனுபவங்கள் எல்லாம் மாற்றி கைகள் நல்ல வல்லடைய ஆண்டு உதவி செய்கிறார்கள். அதுபோலவே அடியார் கேள்விப்பட்ட